வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் லேர்ன் வித் சரண். இன்னைக்கு நாம பைப் அண்ட் சிசர்ல அடுத்த கணக்கை நம்ம பார்க்கலாம். Pipes A and B can fill a tank in 30 and 45 minutes respectively. First sentence. ரெண்டாவது sentence ஆரம்பிக்குது. While pipe C can empty the whole tank in 60 minutes. So second sentence இங்க முடியுது. இல்லையா? So next பாத்தீங்கன்னா third sentence, if all the three pipes are opened together, then how long will it take to fill an empty tank? So இது third sentence. So இங்க பாருங்க first sentence பார்க்கும்போது நல்லா கவனிங்க. A and B அப்படின்னா A plus B நினைச்சக்கூடாது. ஏன் அப்படி நினைக்கக்கூடாது அப்படின்னா ஏக்கு தனியா 30 minutes கொடுத்துருக்கான், பிக்கு தனியா 45 minutes ஒரு சென்டென்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஏ தனியா இது ரெண்டுத்துக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபில் அப்படின்னா நிரப்புது. நிரப்புதான் நம்ம யூஸ் பண்ண என்ன பண்ணுவோம், பிளஸ் போடுவோம். ஃபில் ஏ டேங்க். ஏ டேங்க்னா என்ன அர்த்தம், ஃபுல் ஒர்க், முழு வேலை. ஸோ ஃபுல் ஒர்க் இன் 30 minutes. நம்ம டேஸ்க்கு பதிலா இங்க மினிட்ஸ். ஓகே, டைம் அண்ட் ஒர்க்ல நம்ம டேஸ் போடுவோம், இங்க மினிட்ஸ் போடுவோம். அதே சென்டென்ஸ்ல பி சொல்றாங்க. பி ஏன்னா அதுக்கு ஒரு மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்க இந்த சென்டென்ஸ்ல ஒரே ஒரு மினிட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஏ பிளஸ் பி போடலாம். 2 minutes இந்த சென்டென்ஸ் ஃபுல் ஸ்டாப் பண்ணதுனால இதுக்கு தனியா அதுக்கு தனியா. சோ அதுவும் என்ன பண்றது, ஃபுல் டேங்க் 45 minutes. மினிட்ஸ்க்கு நேரா 45. இதுதான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். செகண்ட், while pipe C can empty. emptyனா நமக்கு மைனஸ், whole tank முழு வேலை, முழு எம்டி பண்ணுது. அப்போ சி வந்து என்ன பண்ணுது, எம்டி பண்ணுது. எம்டினா மைனஸ். இது எவ்வளவு வேலையா, முழு வேலை. எம்டி த ஹோல் டேங்க் இன் எவ்வளவு, 60 minutes. 60 minutes நேரா 60 minutes. அதுக்கடுத்து என்ன பண்றாங்க, இஃப் ஆல் த த்ரீ பைப்ஸ், நல்லா புரிஞ்சுங்க, ஆல் த த்ரீ பைப்ஸ் என்ன அர்த்தம், 3 பைப்பும் சேர்ந்து. அப்போ 3மே வேலை செய்யுது, ஏ பிளஸ் பி பிளஸ் சி. ஆனா இதுல நல்லா கவனிக்கணும், ஏ வந்து நிரப்புது, பியும் நிரப்புது, ஆனா சி வந்து காலி பண்ணுது, ஐ மீன் இங்க எம்டி பண்ணுது. சோ 3 சேர்ந்து வேலை செய்யுது, பட் இது வந்து எம்டி பண்ணுது. சோ ஆல் த த்ரீ பைப்ஸ் ஆர் ஓபன் டுகெதர். அந்த டுகெதருக்கு தான் நம்ம இங்க பிளஸ் போட்டுப்போம், எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு. தென் ஹவு லாங், ஹவு லாங்னா டைம், மினிட்ஸ் நேரா. ஹவு லாங்னா மினிட்ஸ். ஹவு லாங் will it take to fill an empty tank? இதுல நல்லா கவனிங்க, empty tank அப்படின்றதுன்னா என்ன அர்த்தம்னா முழு வேலை. fill இது என்ன செஞ்சது, fill பண்றதுக்கு எவ்வளவு நேரம். அவங்களே சொல்லிட்டாங்க இது 3 சேர்ந்தப்போ fill தான் ஆகுது அப்படின்றத சொல்றாங்க. அது எவ்வளவு முழு வேலை. இந்த எம்டி டேங்க்ன்றது இங்க மைனஸ் கிடையாது, காலியா இருக்க டேங்கா ஃபில் பண்ணுதுன்னா முழு வேலையை பண்ணுது. 3மே சேர்ந்து கடைசியில ஃபில் நெட் வந்து ஃபில் தான் ஆகுது 3 சேர்ந்து. இது எவ்வளவு, இதுதான் கொஸ்டின். புரிஞ்சிருச்சா? சோ இப்ப நம்ம என்ன பண்ணோம் இந்த ஸ்டேட்மெண்ட்ல, சோ இப்ப நம்ம என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். நமக்கு நல்லா தெரியும், எல்சிஎம் வந்து 3 நம்பருக்கு எடுக்கும் போது பெரிய நம்பரை ரவுண்ட் பண்ணிக்கணும். பெரிய நம்பர்ல மத்த 2 நம்பர் சரியா வகுப்படுதா அப்படிட்டோம். 30 வந்து 2 வாட்டி போட்டா 60 வரும். ஆனா 45 2 வாட்டி போட்டா 90 தான் வரும், 60 வராது. அப்போ வகுப்படல. அப்போ 60ஓட நெக்ஸ்ட் 120. 120ல பாக்கலாம், 120 30ல 4 வாட்டி வகுப்படும். ஆனா 45 2 45 90 3 45 பாத்தீங்கன்னா 135 வரும். அப்போ அது வராது. அப்போ 60 3ஆல் பார்க்கலாம், 6 18 180. 30ல 180 எவ்வளவு வாட்டி வரும், 6 3 18 வருதா, 6 3 18 6 வாட்டி போகும். அப்ப 0 இருக்கு இல்லையா, அதனால 45 பாருங்க, 180ல 2 45 90. அப்போ இன்னொரு 90 180ல, அப்ப 4 45. அப்போ 180 வந்து நம்மளுக்கு எல்சியம். சோ இது நம்ம ஈஸியா நம்ம அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இல்லாட்டி எல்சியம் எடுத்துக்கிட்டு நம்ம தானா வகுத்தெல்லாம் போட்டோம்னா லேட் ஆகும். சோ இது இப்ப இங்க நமக்கு எல்சிஎம் கிடைச்சிருச்சு. எல்சிஎம்ன்றது என்னன்னு நமக்கு டோட்டல் ஒர்க், இதுதான் எல்சிஎம். கரெக்டா? இப்போ இதுல வந்து நமக்கு என்ன தெரியும், ஃபார்முலா டேஸ் அல்லது மினிட்ஸ் இன்டு எஃபிஷியன்சி ஈக்குவல் டு ஒர்க் இல்லையா? சோ இப்ப நம்ம எஃபிஷியன்சி வேணும்னா
இந்த டோட்டல் டிவைடட் பை டோட்டல் ஒர்க் டிவைடட் பை மினிட்ஸ் போட்டோம்னா 0 0 கட் ஆயிடும், 6 வாட்டி போகும். கரெக்டா? இங்க நம்ம இப்பதான் பார்த்தோம் 180 வந்து 4:45 இல்லையா? 2:45 90. அப்போ 90 90 180னா 4:45. சோ இது வந்து 180 வந்து 3 வாட்டி, 6 3 18 இல்லையா? 180. சோ எஃபிஷியன்சி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்ப எஃபிஷியன்சி நம்ம இங்க காப்பி பண்ணிக்கலாம். இங்க B ஓட எஃபிஷியன்சி, C ஓட எஃபிஷியன்சி. சோ இந்த எஃபிஷியன்சி இங்க கால்குலேட் பண்ணும்போது இங்கேயும் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். எஃபிஷியன்சிக்கு ஏக்கு எவ்வளோ 6, இது எவ்வளோ பிளஸ் 4. இப்ப சிக்கு போடும்போது இந்த பிளஸ் வச்சு நம்ம போடக்கூடாது, இது என்னன்னு பார்க்கணும். இப்ப எஃபிஷியன்சியை கூட இங்க நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் தான் போடணும். பிராக்கெட்ல மைனஸ், இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த பிளஸ் என்றது மீனிங் என்னன்னா எல்லாம் சேர்ந்து வேலை செய்துன்னு தான் இருக்கும். பட் இந்த மைனஸ் என்னன்னா இது வந்து தொட்டிய காலி பண்ணுது, இது எம்டி, அந்த மீனிங். சோ இங்க மைனஸ், இந்த மைனஸ் நம்ம பார்த்தோம்னால எஃபிஷியன்சி நம்ம மைனஸ மார்க் பண்ணிட்டு அங்க தான். இப்ப 6 நாளும் 10, 10ல 3 போச்சுன்னா 7. சப்போஸ் 7 இஸ் யுவர் இந்த மொத்தத்துக்கு A பிளஸ் B பிளஸ் C ஓட டோட்டல் எஃபிஷியன்சி 7. இப்ப இங்க என்ன பண்ணிருக்காங்க, முழு தொட்டிக்கு நம்மளுக்கு எவ்வளவு 180. இங்க என்ன கேட்காங்க, அதே முழு தொட்டிக்கு தான் கேட்கிறாங்க. அப்ப இதுக்கும் நம்ம 180 தான் போடணும். கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு 180/7. 180/7 நம்ம எத்தனை வாட்டி போவோம், 2 14 2 14 இல்லையா? 14 மீதி 4 40, 3 21 4 28 5 35 இல்லையா? 40 வரும், 5 35. இப்போ 25 5/7. நம்ம 25 வந்த உடனே இதுக்காக இங்க பாக்கணும். நம்ம ஏன் நாங்க பார்த்தோம் தெரியுமா, இதுக்கப்புறம் நம்மளுக்கு 5/7 இல்லையான்றதெல்லாம் கரெக்டா போட்டுதான் டிக் பண்ணணும். இல்ல நம்ம இன்னொரு 25 இருந்ததுனால நீங்க மறுபடியும் எவ்வளவு மீதி அதெல்லாம் போடலாம். ஒரு வாட்டி நீங்க இதுல வகுப்படும் போது கட் பண்ணும்போது முதல்ல முழு 25 வருதுன்னா அப்படி டக்குன்னு நம்ம ஆன்சரை பார்க்கணும். 25க்கு அப்புறம் ஏதோ ஃபிராக்ஷன் வருது, பட் நம்மளுக்கு அந்த ஃபிராக்ஷன் ரொம்ப வகுப்பட்டு எவ்வளவு மீதி அதெல்லாம் பாக்குறது மாதிரி இதுதான் இருந்துன்னா டக்குன்னு நம்மளுக்கு நேரம் ரொம்ப முக்கியம். டைம் வந்து எக்ஸாம்ல ரொம்ப முக்கியம். உடம்பு 25 வந்து முழு எண், மீதி ஃபிராக்ஷன் வருது, அதுக்குள்ள ஆன்சர்ல ஒரு 25 தான் இருக்கு, டிக் பண்ணிட்டு போயிட்டு. இப்போ நம்ம அந்த கணக்கை நம்ம தமிழ்ல நிறைய மாணவர்கள் வந்து தமிழ்ல சொல்லுங்க சார், தமிழ்ல கொஸ்டின் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்கறதுனால இப்ப நம்ம தமிழ்லயே அதே சமயம் இப்படி சால்வ் பண்ணலாம். ஏ மற்றும் ஃபர்ஸ்ட் சென்டர் முதல் வாக்கியம், ஏ மற்றும் பி இரு குழாய்களும் ஒரு நீர் தொட்டி முறையே 30 மற்றும் 40 நிமிடங்களில் நிரப்புகிறது. ஒரு வாக்கியம் முடிஞ்சிச்சு. அடுத்த வாக்கியம், அதே சமயம் குழாய் சி 60 நிமிடங்களில் எல்லா தண்ணீரையும் வெளியேற்றுகிறது. ஃபுல் ஸ்டாப். இரண்டாவது வாக்கியம் முடிஞ்சிருச்சு. மூணாவது வாக்கியம், 3 குழாய்களும் ஒரே சமயத்தில் திறக்கப்பட்டால் எவ்வளவு மணி நேரத்தில் காலி தொட்டியை நிரப்ப முடியும்? இது மூணாவது வாக்கியம். இப்ப என்ன சொல்றாங்க, ஏ மற்றும் பி ஏ பிளஸ் பி என்பது அர்த்தம் இல்லை. ஏன் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, ஏ பிளஸ் பியா இல்ல ஏ தனியா பி தனியா? அந்த வாக்கியத்துல 2 நம்பர் கொடுத்து 2 நிமிடங்கள் கொடுத்திருந்தாங்கன்னா தனித்தனியா வேலை செய்கிறது, அது ரெண்டும் தனித்தனியா வேலை செய்யறதுன்னு பார்ப்போம். அப்போ அது தனித்தனியா வேலை செய்யறதுன்னா என்னது, ஏ என்னது நிரப்புகிறது. நல்லா கவனிங்க, இரு குழாய்களும் ஒரு தொட்டியை முறையே நிரப்புகிறது. நிரப்புகிறதுனா மீனிங் என்ன, ஃபில் பண்ணுதா பிளஸ். ஒரு நீர் தொட்டியை, ஒரு ஃபுல் ஒர்க் எவ்வளவு, ஏக்கு எவ்வளவு 30, முதல் இதுக்கு 30 நிமிடங்கள் இல்லையா? மற்றும் பி, இப்ப பி என்ன பண்ணுது, அதுவும் நிரப்புது. ஒரு 2 வாக்கியத்தை ஒரே சென்டென்ஸ் ஒரே வாக்கியத்துல கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். அதுவும் முழு தொட்டியை எவ்வளவு நேரத்தில் நிரப்புது, 45 நிமிடங்களில் நிரப்புகிறது. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், முதல் வாக்கியம் முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது வாக்கியம், அதே சமயம் சி 60 நிமிடங்களில் எல்லா தண்ணீரையும் வெளியேற்றுகிறது. இந்த பாருங்க, எல்லா தண்ணீரையும்னா என்ன அர்த்தம், எல்லா தண்ணீரையும்னா ஃபுல் ஒர்க், வெளியேற்றுகிறதுனா என்ன அர்த்தம், மைனஸ். இப்போ சி என்ன பண்ணுது, வெளியேற்றுறது மைனஸ். அது என்னது, முழு வேலை. எப்படி சார் முழு வேலைன்னு சொல்றோம், எல்லா தண்ணீரையும் இருக்கு இல்லையா? அப்போ முழு வேலையை எவ்வளவு நிமிடங்கள், 60 நிமிடங்களில் வெளியேற்றுகிறது.
அடுத்த சென்டென்ஸ், 3 குழாய்களும் ஒரே சமயத்தில் திறக்கப்பட்டால், 3 குழாய்களும் ஒரே சமயத்தில், 3 குழாய்கள்னா என்ன, 3 சேர்ந்து ஒரே சமயத்தில் திறக்கப்பட்டால் எவ்வளவு மணி நேரத்தில், எவ்வளவு மணி நேரம் அப்படின்றது இதுதான். 3 குழாய்கள்னா A பிளஸ் B பிளஸ் C. ஆனா இதுல இருந்து A நிரப்புது, பியும் நிரப்புது, C வந்து வெளியேற்றுகிறது. அப்போ பிளஸ் பிளஸ் மைனஸ். சோ இங்க எவ்வளவு நேரத்தில் நிரப்ப முடியும், அது என்ன கேக்குறாங்க, அதே முழு வேலைதான். எப்படி சார் முழு வேலையை சொல்றேன், ஒரே சமயத்துல எவ்வளவு மணி நேரத்தில் காலி தொட்டி, காலி தொட்டினா முழு வேலை, முழு தொட்டி முழு வேலையை செய்யுது. சோ இதான் கொஸ்டின். இப்ப நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சோ இப்ப நம்ம சால்வ் பண்ணும்போது நம்ம என்ன முதல்ல பண்ணுவோம், இது 3க்கு மீசிமா எடுக்கணும். சார் இந்த மீசிமா எடுக்கிறது இந்த டானா வகுத்தல் போட்டு எப்படி எடுத்துட்டே போனா அது கொஞ்சம் லாங் மெத்தட். நம்ம எக்ஸாம்ல வந்து கொஞ்சம் குறுகிய மெத்தட்ல பார்க்கணும். அப்ப இதுல 3த்துல எது பெரிய நம்பர்னு பார்க்கணும், இதுதான் பெரிய நம்பர். அதுல மத்த 2 நம்பரை கரெக்டா வகுப்படுதான்னு பார்க்கணும். சோ இதுல வந்து 30 2 வாட்டி கரெக்டா வகுப்படுது. ஆனா 45 பாத்தீங்கன்னா 2 45 90 தாண்டி இருக்கு, சரியா வகுப்படல. அப்போ நம்ம 60ல 2ல ட்ரை பண்ணா 60ஓட 2 மடங்கு, அப்ப 120. 120ல 30 0 அட்படிச்சுட்டு 4 வாட்டி வகுப்படும். ஆனா 45 பாருங்க, 2 45 90, 3 45, ஒரு 45 கூட்டினா 135, இது தாண்டிட்டு. அப்ப இது சரி வரல. அப்போ 3 ட்ரை பண்ணா 6 18 180. 180ல 30 பாத்தீங்கன்னா 0 கட் ஆயிட்டு 6 வாட்டி, 6 18 இல்லையா, 6 வாட்டி. 45 2 45 90, 4 45 2 90 180 கரெக்டா வகுப்படுதா. அப்ப 180 நமக்கு எல்சியமாக மீசிமாவாக கிடைச்சிருச்சு, மீசிமா. சோ இது வந்து என்னது, டோட்டல் ஒர்க், ஃபுல் டேங்கோட கெப்பாசிட்டி. சோ இப்ப நிமிடமுக்கும் என்ன நம்ம டேஸ் இன்டு எஃபிஷியன்சி போட, எஃபிஷியன்சி திறன், திறன் ஈக்குவல் டு வேலை இல்லையா. இதுதான் நமக்கு, நம்ம அங்க டேஸ் போடுவோம், இங்க வேலை ஒர்க், ஒர்க் டேஸ், தினம், திறன், தினம் இல்ல திறன். சோ இந்த நம்ம ஃபார்முலா தெரியும். இப்போ நம்மளுக்கு இங்க கவனிங்க, எஃபிஷியன்சி இங்க கண்டுபிடிச்சாதான் இங்க நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். 180 வகுத்தல் 30, 0 கட் ஆச்சுன்னா 6 தடவை போகும். இப்பதான் நம்ம பார்த்தோம் 2 45 90, அப்போ 4 45 180. இது வந்து 3 வாட்டி போகும் இல்லையா. சோ இதுக்கு என்ன ஆகுது, 6, இதுக்கு 4, இதுக்கு 3, ஆனா -3, அந்த -3 தான் இங்க போகணும். ஏன் மைனஸ், இது வந்து தொட்டியை காலி செய்யுது, அதனால மைனஸ். இப்போ நம்ம அங்க போட்டோம்னா 7, இங்க வந்து முழு வேலைக்கு எவ்வளவு, 180. இங்கே முழு வேலைக்கு கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு 180/7. எத்தனை வாட்டி போவோம், 2 7 14, 3 21 ஆயிடும். கட் பண்ணோம்னா 2 7 14, மீதி 4, மீதி 4னா 40 இருக்கு. 40ல வந்து 7 35, அப்போ 25 வரும். 25 மீதி சொச்சம் வரும். இங்க நம்ம விடையில பார்த்தோம்னா எது 25ல முடியுதோ அதே கொடுக்கும். நீங்க சொச்சத்தை போட்டுதான் போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு முழு எண் எவ்வளவு வருதோ அதை விடையில பார்த்துட்டு ஃபிராக்ஷனை வந்து தசம பின்னத்தை பார்க்கலாம். இப்ப நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். A jug has, first sentence, a jug has 2 holes. First hole empties the jug in 15 minutes. So first statement. Second hole empties the jug in 20 minutes. So second statement over. Third statement இங்க ஆரம்பிக்குது. If the leakage is taking place at a constant rate, then in how much time the jug will be emptied by both the holes? This third statement. So now statement பிரிச்சிட்டோம். இங்க பாத்தீங்கன்னா 2 ஹோல்ஸ் சொல்றாங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஹோல்ஸ பத்தி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஹோல்ஸ்னாலே அது என்ன பண்ணும், எம்டி பண்ணும். எம்டினா என்ன, மைனஸ், காலி பண்ணும் இல்லையா, மைனஸ் 15 minutes. அப்ப நம்ம ஹோல் ஒன்னா ஹோல் 1 H1 empties the jug. The jug na full work, full முழு ஜக்க எவ்வளவு நேரத்துல எம்டி பண்ணுது, 15 minutes எம்டி. இது ஃபர்ஸ்ட் ஹோல். H1ன்றத சஃபிக்ஸ்ல போடுறோம். ஃபர்ஸ்ட் ஹோல். செகண்ட் ஹோல் H2 னு இருக்கு.
H2 that is second hole empties. அதுவும் என்ன பண்ணுது empties. நம்ம மைனஸ் சைன் போடணும். ரெண்டு ஹோலுக்கும் ஹோல்ஸ்னாலே எம்டி தானே பண்ணோம். அப்போ மைனஸ் சைன் போடணும். empties the jug. the jugனா அதே முழு வேலை. முழு ஜக்கையும் எவ்வளவு நிமிஷத்துல காலி பண்ணுது? 20 நிமிஷம். செகண்ட் ஹோல். If the leakage is taking place at a constant rate, கான்ஸ்டன்டா லீக்கேஜ் இருந்துகிட்டே இருக்கு ரெண்டுலயுமே அப்படின்னா, then in how much time? டைமுக்கு நேரம், மினிட் தான் டைம். how much time the jug, அதே முழு ஜக் will be emptied by both the holes. both the holes தான் ரெண்டும் அர்த்தம். ரெண்டு ஹோல்ஸும் இருக்கும்னு அர்த்தம். both the holes plural பாருங்க. அப்போ இது என்ன கேக்குறாங்க? the jugனா முழு, both the holes னா ரெண்டும் வேலை செய்யுது. H1 plus H2, பட் இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ், ரெண்டும் எம்டி பண்றதுனால ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் போட்டுருக்கோம். இதுதான் கேள்வி. கேள்வி இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஆன்சர் போடணும். இப்போ நான் ஆன்சர் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ல யூஸ் பண்றேன். ஸோ மினிட் இன்டு எஃபிஷியன்சி ஈக்குவல் டு ஒர்க். மென் ஒர்க்ல நமக்கு டேஸ் இன்டு எஃபிஷியன்சி வரும். இங்க மினிட்னால மினிட் இன்டு எஃபிஷியன்சி. இது ரெண்டுத்துக்கே நம்ம எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கணும். ஏன் எடுக்கணும்? டோட்டல் ஒர்க் அல்லது முழு கெப்பாசிட்டி. அந்த ஜக்கோட முழு கெப்பாசிட்டின்றது தான் டோட்டல் ஒர்க் நம்ம வச்சுக்கிறோம். ஸோ இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுக்கிறது என்ன? ஃபர்ஸ்ட் பெரிய நம்பர் பார்க்கலாம். பெரிய நம்பர் 20. இது 20ல 15 கரெக்டா வகுப்படுமா? கரெக்டா வகுப்படாது. நெக்ஸ்ட் என்ன பண்ணா, இதோட நெக்ஸ்ட் நம்பர், அதாவது 20யோட அடுத்த நம்பர் 42 பெருக்கணும்னா என்ன கிடைக்குது நம்மளுக்கு? 40 கிடைக்குது. 40ல 15 கரெக்டா வகுப்படுமா? 2 15 30, 3 15 45 ஆயிடுது. ஸோ என்ன பண்ணோம்? 3 பார்க்கணும். 60 வருது. 60ல 15 வகுப்படுமா? வகுப்படும். 4 15, 2 15 30, 4 15 60. அப்போ 60 தான் நமக்கு எல்சிஎம். ஸோ எல்சிஎம் மட்டும் இல்ல, இதுதான் டோட்டல் ஒர்க் இல்லையா? டோட்டல் ஒர்க்ன்றது இங்க நம்ம மென் அண்ட் ஒர்க்ல நம்ம டோட்டல் ஒர்க் பண்ணுவோம். இங்க வந்து டோட்டல் ஒர்க்ன்றது டோட்டல் கெப்பாசிட்டி. ஸோ அப்போ ஒரு ஜக்ல எவ்வளவு கொள்ளளவு அல்லது கெப்பாசிட்டி, இத்தனை லிட்டர் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அதான் டோட்டல் ஒர்க். இப்போ நம்மளுக்கு எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கும். 60 டிவைடட் பை 15 எத்தனை வாட்டி? இப்பதான் பார்த்தோம், 4 வாட்டி. 60 by 20 எத்தனை வாட்டி? 3 times. ஸோ எஃபிஷியன்சி கிடைச்சாச்சு. அதை நம்ம இங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் இங்க இல்லையா? ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த எஃபிஷியன்சி வந்து இங்க மைனஸ் இருக்கிறதுனால நம்ம இங்கேயும் மைனஸ் போட்டுக்கலாம். இங்கேயும் நம்ம என்ன பண்ணலாம்? மைனஸ் போட்டுக்கலாம். மைனஸ்ன்றது எம்டி பண்ணுது அப்படின்ற மாதிரி நம்ம இங்க எடுத்துக்கலாம். ஸோ இங்க வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ரெண்டுக்கு சேர்ந்து இருக்கு. அப்போ இதுக்கு எவ்வளோ? -4. அதுக்கு எவ்வளோ? -3. -4 -3 எவ்வளவு? -7 இல்லையா? இங்க எவ்வளோ? ஃபுல் ஒர்க், ஃபுல் ஜக். அது இந்த மைனஸ்ன்றது நம்ம இங்க எடுத்துக்கிறது வந்து நம்ம எம்டி பண்ணுது அப்படின்றத மீனிங்ல எடுத்துக்கிறோம். கரெக்டா? மைனஸ். அப்புறம் இங்க வந்து 1 ஃபுல் ஒர்க்குக்கு வந்து 60, 1 ஃபுல் கெப்பாசிட்டிக்கு வந்து 60. அப்போ இங்கேயும் 1 ஃபுல் தானே கேட்கறாங்க, முழு அதே ஜக். அப்போ இங்க அந்த 60 நம்ம காப்பி பண்ணிக்கலாம். அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு 60/7. ஏன் சார் -7 போடல? இங்க மைனஸ வந்து நம்ம எடுத்துக்க தேவையில்லை. ஏன்னா இது வந்து எம்டி பண்ணுதுன்ற ஒரு அறிகுறி தான். மற்றபடி நம்மளுக்கு 7 நம்ம எடுத்துக்கலாம். இப்ப நம்ம இத எத்தனை 7 8 56. அப்ப இத கட் பண்ணோம்னா எத்தனை வாட்டி? 8 வாட்டி. மீதி எவ்வளோ? 4/7. 8 4/7. இப்ப நம்ம கொஸ்டினை தமிழ்ல பார்க்கலாம். ஒரு குடத்தில் 2 துளைகள் உள்ளன. 1வது துளை மட்டும் 15 நிமிடங்களில் குடத்தை காலியாக்குகிறது. சோ இது மொத வாக்கியம். மற்றும் 2வது துளை மட்டும் 20 நிமிடங்களில் குடத்தை காலியாக்குகிறது. இது வந்து 2வது வாக்கியம். நிலையான வேகத்தில் தண்ணீர் வெளியேற்றினால் 2 துளைகளும் சேர்ந்து, அடுத்த வாக்கியம் என்ன சொல்றாங்க? 2 துளைகளும் சேர்ந்து குடத்தை காலி செய்தால் எத்தனை நிமிடங்களில் எவ்வளவு நேரம் ஆகும் இல்லையா? நேரம் தான் நிமிடம் இங்க. ஃபர்ஸ்ட் நம்ம முதல் வாக்கியத்துக்கு பார்க்கலாம். அப்போ இங்க துளைகள்னா நம்ம இங்கிலீஷ்லயே எழுதும் ஹோல்ஸ். H1 முதல் துளை. இடத்துல வந்து துளை எப்பவுமே என்ன பண்ணும்? வெளியேற்றும் தண்ணீர். அப்போ மைனஸ்.
சோ முழு குடம்ன்றது ஃபுல் ஒர்க். எத்தனை நிமிடத்துல வெளியேற்றோம்? 15 நிமிடம் இல்லையா? அதுக்கப்புறம் ரெண்டாவது துளை மட்டும், அதாவது ஹோல் 2, அதுவும் வெளியேற்றது தான். அதுவும் முழு குடத்தை வெளியேற்றுது. அது எவ்வளவு நிமிடத்துல இது பண்ணுதுன்னா 20 நிமிடம் இல்லையா? 20 நிமிடத்துல குடத்தை காலியாக்குறதுக்கு மைனஸ். நிலையான வேகத்தில் வெளியேற்றினால் 2 துளைகளும் சேர்ந்து அப்படின்னா ரெண்டும் ஒரே நேரத்துல வேலை செய்யுது அப்படின்னா குடத்தை காலி செய்வதா, அதுவும் காலி செய்யுது. அப்போ H1 பிளஸ் H2 ரெண்டும் சேர்ந்துன்றதுனால பிளஸ், ஆனா ரெண்டுமே காலி தான் ஆகுது இல்லையா? ரெண்டுமே காலி ஆக்குறதுக்காக மைனஸ். சோ அதுவும் என்ன சொல்றாங்க, அதே குடத்தை 2 துளைகளும் சேர்ந்து குடத்தைன்னா அதே முழு வேலை இல்லையா? சோ இங்கேயும் ஃபுல் ஒர்க் எவ்வளவு நேரத்தில் காலி செய்யும், இதுதான் நமக்கு கேள்வி. நம்ம இதுக்கு பதில் எப்படி போடணும் அல்லது விடை எப்படி நம்ம சொல்யூஷன் போடணும் அப்படின்னா நம்ம இங்க வேற கலர்ல காட்டுறோம். சோ நமக்கு தெரியும் நிமிடம் இன்டு திறன் ஈக்குவல் டு வேலை இல்லையா? சோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் நம்ம மீசிமா எடுக்கணும். மீசிமா எடுக்கிறதுக்கு என்ன, பெரிய நம்பரை கவுண்ட் பண்ணி, பெரிய நம்பர்ல சின்ன நம்பர் கரெக்டா வகுப்படுதா அப்படின்னு பார்த்தா இதுல வகுப்படல. அப்போ நமக்கு என்ன நெக்ஸ்ட் 40 இதோட 2 மடங்கு 40ல வகுப்படுதா, அப்போ வகுப்படல. அப்போ இதோட 3 மடங்கு 60ல வகுப்படுதானா வகுப்படும். எப்படி 2 15 30, இப்ப 4 15 60. அப்போ 60 என்பதுதான் மீசிமா வந்து 60. கொஞ்சம் குயிக்கா நம்ம திங்க் பண்ணது, நான் சொல்றது எக்ஸ்பிளைன் பண்ணதுனால நேரம் ஆகுது, நீங்க டக்குன்னு போட்டுலாம். இதுதான் டோட்டல் ஒர்க் அல்லது முழு குடத்தினோட கெப்பாசிட்டி அல்லது அதை கொள்ளளவு அப்படின்னு சொல்லலாம். சோ இப்போ இங்க கொடுத்தாச்சு. இப்ப நம்ம என்ன திறன் கண்டுபிடி, 60/15 வகுத்தல் 60ல 15 எத்தனை வாட்டி போகும்? 4 வாட்டி. இப்பதான் நம்ம பார்த்தோம். 60ல 20 எத்தனை வாட்டி போகும்? 3 20 60, அப்போ 3 வாட்டி. சோ இது வந்து திறன் கண்டுபிடிச்சோம். அந்த திறனை நம்ம இங்க போட்டுக்கலாம். சோ இப்ப இங்க திறன் போட்டா இங்க ரெண்டுமே இது பண்ணோம், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம். அப்ப இதோட திறன் வந்து -4 பிளஸ் -3. சோ இப்ப வந்து -4 -3 இங்க நம்ம பிளஸ் இருக்கு. பிளஸ்னா என்ன அர்த்தம்னா ரெண்டுத்தையும் சேர்க்கணும் போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மைனஸ் இன்டு மைனஸ், இங்க மைனஸ் இன்டு இல்ல, -4 பிளஸ் ஆஃப் -3, அப்போ -7 தான் வரும் இல்லையா? இப்போ நல்லா கவனிங்க, இதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க நம்ம எல்லாத்துலயுமே நம்ம மைனஸ் போட்டு வச்சுக்கோங்க. எதுக்கு அப்படி போடுறோம் அப்படின்னா, அது வந்து என்னது காலி ஆக்குது, எம்டி பண்ணுதுன்றதுக்காக மைனஸ் சிம்பல். ஓகே, பட் மைனஸ்ல நம்ம ஆன்சர் வந்ததுன்னா என்ன பண்றது, அதெல்லாம் பத்தி ரொம்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண தேவை. இங்க என்ன பண்ண, முழு குடத்துக்கு எவ்வளவு? 60. அப்ப இங்க என்ன கேக்குறாங்க, அதே முழு குடத்தானே காலி பண்றது கேக்குறாங்க. அப்போ அதுக்கும் 60. So question mark equal to 60/7. சார் -7 போடலையே சார் அப்படின்னா, இங்க மைனஸ் நமக்கு தேவையில்லை, இங்கதான் தேவை. நம்ம இங்க மைனஸ் பிளஸ் இங்க நம்ம வகுப்படும் போது ஒரு தேவை. இப்போ நம்ம 7ஆல கட் பண்ணோம்னா 8 7 56, மீதி 4ன்றது 40 வரும். அப்ப 40ன்னா என்ன வரும்? 56ல 40ன்னா மீதி 4, 4/7. கரெக்டா இல்லையா? அதாவது மிக்ஸ், அதாவது கலப்பு பின்னமா நம்ம எழுதும். கலப்பு பின்னமா எழுதும் போது கட் பண்ணோம்னா கரெக்டா 8 வாட்டி போவோம் முழுமையா. அப்புறம் 56 வந்துட்டு 60ல 56 போச்சுன்னா மீதி 4, கீழே உள்ள 7 அப்படியே வரும். ஸோ 8 4/7 தான்.